ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப கேப் கழித்து நம்ம இந்த வீடியோ வந்து மறுபடியும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உங்களை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பாட்டில் லொக்கேட்டாக இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட்டாக இருக்க MMDA காலனியில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தரமான பிரியாணி தராங்க. பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூ நிற்கிது தெரியுமா? இது வந்து நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்தோம். பட் ஆனால் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கடையை சுற்றி ஆளுங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் எதுக்குன்னு கேட்டப்போ பிரியாணி இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உண்மையிலே நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பிறகு தான் பார்த்தோம், வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் கைஸ் இவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது. 50 ரூபா சொல்கிறதுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. வேறு எங்கேயுமே வந்து 50 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஷாப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷாப் பார்க்க குட்டியாக இருந்தால் கூட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மாதிரி வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சிக்கன் 65 கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து கிராம்ஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸஸ் வந்து சொல்கிறாங்க. 20, 30 அது மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒர்த் தான் நான் சொல்லுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரியாணி ஷாப்னால் நான் இந்த ஷாப் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து சிக்கன் லெக் பீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 டபரா வந்து இங்கே வந்து இறங்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு டபரா ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாதி டபரா எம்டி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே பாருங்கள். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க சிக்கன் 65 அப்படியே பொரிச்சு தராங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி சிக்கன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்லாம் ஒரு பிளான் பண்ணிவிட்டு சரி எங்கே சாப்பிட்லான்னு போகும்போது தான் இந்த கடை எங்களுக்கு கண்ணில் பட்டுது. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நாங்கள் விசாரிக்கவும் செஞ்சோம். அவங்களும் சொன்னாங்க இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இது வந்து செகண்ட் டபரா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொதிக்க இருக்குது. கண்டிப்பாக நீங்களே போய் ஃபேமிலியோடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்லணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட் ஆனால் ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபராவில் தான் இது வந்து செகண்ட் டபரா ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு டபரா வந்து பாதி போயிடுச்சு. இது வந்து செகண்ட். இது பார்த்து அவங்களுக்கு டைம் ஒரு செகண்ட் கூட டைம் இல்லை. அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் அப்படி பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி சாப்பிட்றவங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தவங்க சிக்கன் 65 பிடிச்சி தராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒரு ஷாப் தான் நான் சொல்லுவேன் இது. ஏன்னா வந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 10 பேர் நிற்கிறாங்க. அந்த 10 பேர் முடிச்சுன்னு அடுத்த 10 பேர் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஏன் அவ்வளோ கூட்டம் வருதுன்னா காசுக்காக மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான இதுவாக இருக்குது. ஒரு மாதிரி நீச்ச வாசனைலாம் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப அந்த மீட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் நம்பிக்கையாக வந்து சாப்பிட்றாங்க. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாமே இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா 50 ரூபா பிரியாணினால மட்டும் இல்லாமல் டேஸ்ட்னால தான் நான் உண்மையாக சொல்லுவேன். ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் இந்த வீடியோக்காகலாம் சொல்லலை. உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நாங்களும் அன்றைக்கி போயிட்டு நாங்கள் ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு வந்து நீங்களே பாருங்கள் 50 ருபீஸ் பிரியாணிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரைஸஸ், அது கூட சைட் டிஷ்லாம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். இப்போ வந்து எங்களுக்கான இதை தான் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள். நான் வந்து அந்த பிளேட்டை காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே போய் ஃபேமிலியோடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கான பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. 50 ருபீஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறாங்க பாருங்கள். 50 ரூபாய்க்கு தாராளமாக வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 50 ரூபாய்க்கு பிரியாணி வச்சுட்டு அதில் வந்து ஆனியன் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து 65 நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப கலர் இல்லாமல் மைல்டான கலராக போட்டு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்தா லெக் பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.